இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கக்கூடிய அழகர் கோயில பத்தி ஒரு சின்னதா ஒரு வரலாறு பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, யமதர்மராஜருக்கு சாபம் வந்ததுக்கப்புறம், அவர் வந்துட்டு ஒரு தவம் புரிந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையில வந்து தான் அவர் வந்து தவம் புரிஞ்சாராம். இவருடைய தவத்த பார்த்துட்டு பெருமாள் வந்து அவர்கிட்ட காட்சி குடுத்தாராம். அப்போ அவர பார்த்துட்டு சொன்னாராம், யமதர்மராஜர் உங்களுக்கு நான் டெய்லி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோனே, அந்த நடுச்சாம பூஜை அதாவது நைட்டு நேரத்தில ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி டயத்துல யமதர்மராஜர் தான் அங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 108 திவ்ய தேசங்கள்ல பெருமாள் கோயில்கள்ல ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீரங்கம், 2வது காஞ்சிபுரம், 3வது தலமா தான் இந்த அழகர் கோயில் வந்து காணப்படுது. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, கருப்பசாமி அவர்கள் தான் காவல் தெய்வமா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 18ஆம் படி கருப்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் தான் இங்க வந்து காவல் தெய்வமா வந்து இருக்காரு. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூதேவி அம்மையார் 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு திருமண கோலத்தில அழகா வந்து காட்சியளிப்பாங்க. மத்த கோயில் எல்லாத்துலயுமே ஆண்டாள் அம்மா வந்துட்டு நின்ற கோலத்தில தான் காட்சியளிப்பாங்க. நின்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும் தான் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத்த எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த கோயில்லயுமே ஆண்டாள் அம்மையார் வந்து உட்கார்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வந்துட்டு இந்துக்கள் மட்டும் இல்லாம சமணம், புத்தம், முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து இந்த கோயில வணங்கிட்டு போனதா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. இந்த வரலாற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.